முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 5வது நாளான இன்று சனிக்கிழமை 17ஆம் திகதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் மண்முனை வடக்கு கிளையின் ஏற்பாட்டில் இன்று காலை மட்டக்களப்பு பிள்ளையாரடி ஆலயத்துக்கு முன்பாக இந்நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத், முன்னாள் கிழக்கு மாகாண சபை பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார், முன்னாள் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கி துரைராசசிங்கம், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் தியாகராஜா சரவணபவன், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்களான எஸ் மதன், எம் பிரேமானந்தன், எஸ் சந்திரகுமார், என் தேவன் ஆகியோர் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மா சாந்திக்காக அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதி யுத்த காலப்பகுதியில் மக்கள் உணவாக கொண்ட ஒப்பில்லா கஞ்சி பகிரும் நிகழ்வும் நடைபெற்றன. இறந்த அந்த மக்களின் ஆத்ம சாந்திக்காக நாங்கள் 2 நிமிடம் மௌன நிலையத்தில் அது ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு பிரகடனம் செய்து நடக்கின்ற போது இலங்கையிலே சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து இந்த முழு நாட்டுக்குமாக கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை எண்ணிக்கை அடிப்படையிலே பெரும்பான்மை என்கின்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக தமிழினம்
குடியுரிமை, நில உரிமை, கல்வி உரிமை என்பன மறுக்கப்பட்டதன் காரணமாக ஆட்கொண்ணாத நிலையிலே இராணுவத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிர் நிற்கும் வகையிலே தற்காப்பு முயற்சியாக இளைஞர்களால் தொடங்கப்பட்டு இன்று இந்தியாவினுடைய ஆதரவும் இது நீதியான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே ஆயுத ரீதியிலே வழங்கப்பட்டு எங்களுடைய இளைஞர்கள் முழுதாக தமிழ் மக்களுடைய முழு ஆதரவோடு செய்த இந்த போர் கிளர்ச்சி என்பதற்கு அப்பால் போர் என்ற உருவெடுத்த பொழுது சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலே இது நடத்தப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை அப்பொழுது இணை அனுசரணை வழங்கிய நாடுகளால் முன்வைக்கப்பட்டது. இந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே இலங்கை அரசும் அந்த சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலே இந்த போரை செய்வதாக சொல்லிக் கொண்டாலும் இறுதி 6 மாதங்களிலே அந்த நியமங்களிலே இருந்து படிப்படியாக விலகி அமைதி வலயம் ஒன்றை சர்வதேச நியமத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தி கொண்டாலும் கூட அந்த அமைதி வலயம் சர்வதேச கண்காணிப்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்ற நியமத்தை புறந்தள்ளியவர்களாக அங்கே இருந்த சர்வதேச கண்காணிப்பு நிலையங்கள், கண்காணிப்பு நிறுவனங்கள், உதவி நிறுவனங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு சாட்சியமற்ற ஒரு போரை நடத்தினார். இலங்கை அரசு இதற்குத்தான் விடை சொல்ல வேண்டியிருக்கும். சாட்சியமற்ற ஒரு போரை நடத்தி அந்த போரின் காரணமாக அமைதி வலயங்களிலே கூட வெறிகுண்டுகளை, ரசாயன குண்டுகளை வீசி அந்த குறிப்பிட்ட 6 மாதத்துக்குள்ளே 1,40,000க்கு மேற்பட்ட மக்களை போராளிகள் தவிர்த்து ஆயுதம் அறியாத இலங்கை அரசு சொல்லப்பட்ட வகையிலே அமைதி வலயங்களிலே இருந்த மக்களை எல்லாம் கொந்தளித்ததன் காரணமாகத்தான் நாங்கள் 56 இருந்து தொடங்கிய இலங்கை அரசின் நடவடிக்கைகளை ஒட்டுமொத்தமாக இன அழிப்பு என்ற அந்த பகுதிக்குள்ளே சர்வதேச சட்டம் கூட அடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. இதனை 2009ஆம் ஆண்டு தொடக்கம், அதாவது 2010 இந்த நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. மட்டக்களப்பு மண்தான் முதலாக இந்த முள்ளிவாய்க்கால் ஜனதை மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே பிரார்த்தனை வேதியிலே நிகழ்த்தியது. இப்பொழுது அது இந்தியாவிலும் கனடிய நாட்டிலும் இன அழிப்பு என்ற பிரகடனத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு அடக்கு ஒடுக்கப்பட்டது என்பதற்கு இந்த விடயங்கள் எல்லாம் சாட்சியாக அடுத்த சந்ததியினருக்கு உண்மையாகவே உரைக்கப்பட வேண்டும், கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயம் மிக முக்கியமானது. அந்த வகையிலே மாபெரும் ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு இருக்கின்றது. தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொத்தனை குண்டுகளாலும் ரசாயன குண்டுகளாலும் ஒரு சிறிய பகுதிக்குள்ளே ஒடுக்கப்பட்டு அவர்கள் எந்த இடங்களுக்கும் செல்ல முடியாதவாறு மிக பாரிய கொடூர இன அழிப்பு நிகழ்ந்த தினம் மே 18. அந்த தினத்தை முன்னிட்டு ஒரு வார காலமாக நாங்கள் அந்த துக்க தினத்தை எங்களுடைய தமிழரசு கட்சி சார்பாகவும் எல்லா பிரதேசங்களிலும் தமிழ் மக்களுக்கான அந்த செய்தியாக கொண்டு செல்கின்றோம். அது மட்டுமல்லாது இறந்து போன எமது உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வாகவும் சமாதி அடைந்தவர்களின் எதிர்கால ஆசைகளை தமிழ் மக்களுக்கான ஒரு முடிவுக்காக கொண்டு செல்லப்பட வேண்டும். அடுத்த சந்ததி, இளம் சந்ததி இதை உணர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் எமது இனம் பல விடயங்களாக பல தொடர் நெருக்கடியாக ஒரு இன நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டு வருகின்றது.
சமகாலங்களிலும் கூட அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு இன்று புலம்பெயர் நாடுகளில் மிக அப்பட்டமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த அரசு தெரிவிக்கின்ற எதிர்ப்பானது இந்த தமிழின படுகொலையை மூடி மறைப்பதற்கான ஒரு செய்தியாக அரசு முயற்சிக்கின்றதோ என்ற சந்தேகம் எழுகின்றது. இதை விடுத்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதியான தீர்வை பெற்றுத் தருவதற்காக இந்த அரசு முயற்சிக்க வேண்டும். அதே நேரம் எமது தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக போராடிய எங்களுடைய மக்களுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்வுகளிலே உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய ஆத்மார்த்த உணர்வுகளையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எதிர்கால இளம் சந்ததியும் புரட்சியாக தமிழ் மக்களின் விடிவுக்காக போராட வேண்டும், அந்த பயணிக்க வேண்டும். நீங்கள் தமிழரசு கட்சியுடன் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்.